ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வருகிறேன். நான் ஆஸ்டின். அண்ட் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்தார். நானும் நேற்றும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் அது முடியவில்லை. பாருங்கள், ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரென்த் பலன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையை பேசுவது. ஹல்லேலூயா. நாம் பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க பொய் சொல்லுவாங்க. அதாவது வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது வேற. ஒரு துணிந்து ஒரு தவறு செய்து அந்த தவறை மறைக்கிறதுக்கு துணிந்து ஒரு பொய் சொல்வது அது வேறு. அப்படி செய்யும் பொழுது அது பிசாசானவனுக்கு அங்கே இடம் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியரில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாகவே உங்கள் எரிச்சல் தனியாக கிடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யாலை கலைந்து அவன் பிறருடன் மெய்யை பேச கிடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை உண்மை பேசுகிறது தாங்க. நம்ம எங்கே போனாலும் உண்மை பேசும் பொழுது நமக்கு விரோதமாக நிறைய பேர் வரலாம். அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைத்து கொண்டு நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யலாம். ஆனால் நாம் உண்மையை பேசும் பொழுது அங்கே நாம் ஜெயம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. அந்த உண்மையை பேசும் பொழுது அதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது அவர் என்ன பிதாவோடு உறவு வைத்திருந்தாரோ, பிதாவாகிய தேவன் சொன்னதே நான் செய்ய வந்தேன், அவருடைய சித்தத்தையே நான் செய்து முடிக்க வந்தேன் என்று உண்மையை பேசும் பொழுது அங்கே யாருமே அங்கே உத்தரவு எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வசனத்திற்கு, அவர் சொன்ன ரிப்ளை பதிலுக்கு யாராலையும் உத்தரவு சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பிதாவாகிய தேவன் அனுப்பினதை அவர் செய்கிறார். அதை செய்யும் பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் அதை ஜெயிக்கிறதுக்கான ஞானத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அது ரொம்ப சிம்பிள். உண்மையை பேசினாலே போதுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிறிஸ்தவர்களுடைய பலமே இந்த உண்மையை பேசுகிறது தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிறதுனால அது ஆண்டவருக்கு அவமானமாகி விடுகிறது. பொய் சொல்லுகிறதுனால அவமானமாகி விடுகிறது. மற்றவர்களுக்கு விரோதமாக இந்த வசனத்தில் சொன்னது போல் மற்றவர்கள் மனசில் கோபம், அந்த கோபம் பல நாள் நீடிக்கிறது. அதாவது ஒருத்தர் மேலே கோபம் வரும், ஒருத்தர் நமக்கு விரோதமாக யுத்தம் செஞ்சால் நமக்கு கோபம் வரும். ஆனால் அதை அன்னையோட விட்டுறணும், நம்ம மறந்துடணும். அவங்க மனசில் விரோதம் வச்சுருக்காங்களோ வைக்கலையோ, மனக்கசப்பு இருக்குதோ இல்லையோ, தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய்விடணும். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க ரொம்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாம் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய வேலையையும் அவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு தூரம் போய்விட வேண்டும். ஹல்லேலூயா. மற்றபடி நாம் யாருபடியும் கசப்பு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. கசப்பை தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம கர்த்தருக்கான வழியை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அடுத்த வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்குது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அந்த கோபத்தை தூக்கி போட்டுருங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு பலருக்கு விரோதமான விரோதங்கள், அவனை இப்படி பழிவாங்க எப்படி பழிவாங்க என்று நினைத்து கொண்டு ஒரு சம்பவத்தை வேதத்தில் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், சவுல் இயேசு கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துகிறான். துன்பப்படுத்தும் பொழுது சபை மிகவும் வேதனைக்குள்ளாக, பாடுகளுள்ளாக, உபத்திரவத்துக்குள்ளாக போகும் பொழுது அவர்கள் இயேசுவை நோக்கி கதறுகிறார்கள். அப்பொழுது இயேசு சவுலுக்கு எப்படி வந்தார்? நேரடியாக அவரே இறங்கி தரிசனமானார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அவனை அந்த சவுலை பவுலாக மாற்றினார். அதில் அவன் சொல்லக்கூடிய டெஸ்டிமோனியை மட்டும் நல்லா கவனிங்க, சாட்சியை கவனிங்க. இந்த ஸ்தேவான் இருக்கான் பார்த்தீங்களா? ஸ்தேவான் முதல்ல ரத்த சாட்சியாக மறிப்பான் இல்லையா? அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அந்த ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது நான் சம்மதித்திருந்தேன், அவன் கொலை செய்யப்படுவதற்கு நான் சம்மதித்திருந்தேன், உடன் பங்காளியாக இருந்தேன் என்று சவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சவுலாக இருந்தவர் பவுலாக மாறினார். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் அப்பொழுது சம்மதித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டிய மனுஷனை கொலை செய்வதற்கு இவர் சம்மதித்திருந்தாராம். அப்பொழுது அவர் இரத்த சாட்சியாக மரித்து போகும் பொழுது இவர் என்ன நினைத்தார் என்றால், நான் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து சொன்னதை விரோதமாக இவங்க செய்கிறாங்க என்று தனக்குள்ளே ஒரு மாம்ச வைராக்கியத்திலே நான் யூதன் என்று நினைத்து கொண்டு இருந்தார். ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துக்குள்ளே யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, எல்லாரும் ஒன்று தான். அவர் விசுவாசிகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று எல்லாரையும் ஒன்றாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வந்தது. அது புரிய வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்தேவானை கொலை பண்ணார் இல்லையா, அவர் உயிரோடு இருந்தால் என்னென்ன ஊழியம் செஞ்சுருப்பாரோ அதை காட்டிலும் அதிகமான ஊழியத்தை பவுலுக்கு கொடுத்து செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக வரக்கூடியவங்களை என்ன வேண்டிக் கொள்ளணும் என்றால், இவர்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக வர்றது ஒரு பக்கம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்களை தொட்டுட்டாங்க, அவர்களை யுத்தம் செஞ்சுட்டாங்க, இல்லை யாரையும் கொலை செய்து விட்டார்கள் என்றால், ஒரு ஸ்தேவான் மரித்ததினால பவுலை எழுப்பி அநேக ஸ்தேவான்களை எழுப்பினார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் எழுப்பினார் பாருங்க பவுலை வச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பவுலால் ட்ரெயின் பண்ணி அவர் கூட இருந்து எத்தனை பேர் ஊழியத்துக்குள்ளே வந்தாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த பவுலுக்கும் அதே கல்லடியெலாம் வந்தது. அந்த கல்லெறிந்து பவுலை கொலை செய்ய பார்த்தார்கள், எத்தனையோ இடத்துல அவரை கொலை செய்ய பார்த்தார்கள், எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணினார். அப்போ அவருக்கு தெரியும், நானும் இதே மாதிரி தான் ஒரு நாள் இந்த ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு பிளான் பண்ணி கொலை செய்தேன். இப்போ எனக்கு விரோதமாக வருது. இப்போ தான் எனக்கு புரியுது இயேசு கிறிஸ்துவா பண்ணுற ஊழியத்தோட மதிப்பு என்ன, வேல்யூ என்ன, எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கங்கிறது இப்போ தான் புரிகிறது என்று நினைத்திருப்பார். ஹல்லேலூயா. அது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தாங்க, இயேசு கிறிஸ்து அன்பு மட்டுமே. ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம், இன்னொருத்தவங்க பாவத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வர வேண்டும் என்கிற அன்பு மட்டுமே நம்மை ஊழியம் செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. அது அவர் கொடுக்கக்கூடிய தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. அந்த தெய்வீக அன்போட பவுல் ஊழியம் செஞ்சாருங்க. ஒரு ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டான், அநேக ஸ்தேவான்களை எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க, நம்ம யார் மேலேயும் கோபம் வைக்கக்கூடாது. இந்த ஒருத்தர் ஒரு காரியம் நமக்கு விரோதமாக செய்தாங்களா, 1000 காரியங்கள், 1000 விதைகள் நமக்கு சாதகமாக ஆண்டவர் விழ பண்ணுவார். ஹல்லேலூயா. எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மை ஜெயம் பெற்றவர்களாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பிசாசானவன் அவன் யாருக்கு கண்ட்ரோல் அவனுக்கு இருக்கிறது என்றால், யார் மேல் அதிகாரம் இருக்கிறது என்றால், அவன் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் அதிகாரம் இருக்கிறது. பிசாசானவனுக்கு தேவ பிள்ளைகள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பாடியத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். ஹல்லேலூயா. அதாவது மரணத்துக்கு அதிபதினா என்ன தெரியுமாங்க, இயேசு கிறிஸ்துவோட உறவு, தேவனோட உள்ள உறவில் மரணம் வந்தது. யாருக்கு? பிசாசுக்கு முதல்ல வந்தது. அந்த மரணத்தை உலகத்தின் முதல் மனுஷனாகிய ஆதாமுக்குள்ளே கொண்டு வந்தான். என்ன மரணம்? ஆண்டவரோட உள்ள உறவில், ஆவிக்குரிய உறவில் மரணம் வந்தது. பிறகு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆவிக்குரிய உறவில் மரணம் தான். இந்த இயேசு கிறிஸ்து அறியாத எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கிறது. எல்லாரும் மரண பயத்தை தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தின் அதிகாரியானவனை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய ஒரு கனெக்ஷன், தொடர்பில் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி எந்த காலமும் நாம் மறிக்க போவதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவோட உறவில் உயிருள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அந்த விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார் என்றால் ஏதோ சாதாரண ஃபிசிக்கலான மரணத்தை இல்லை, அது மட்டும் இல்லை, இந்த ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்து நம்மை உயிர்களாக மாற்றதுனால இந்த ஃபிசிக்கல் மரணம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மரணமே கிடையாது. நாம் இங்கேருந்து டைரெக்டாக இயேசு கிறிஸ்துவிடம் போய்விடுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அதனால் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மாதிரி கோபம் அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், போய் நாம் பேசக்கூடாது. உண்மை நம்முடைய பலனாக இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கோபம் சரியான விதத்தில் ஆவிக்குரிய கோபம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வருகிறவர்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்கிற கோபம் வர வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக நீ ஒன்று செஞ்சல, நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறி நீ அவருக்காக யுத்தம் பண்ணுறோன்னா மாறுவ என்று அப்படி ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அகென்ஸ்டாக வர
இனிமேல் எனக்கு கூட வந்து இயேசு கிறிஸ்துவாக நீ பாடுபடுவே என்று ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தாங்க ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பலன் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? ஒன்று, உண்மை இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது, தவறான கோபமுங்க. அவர் ஒரு பெரிய கார் வச்சுருந்தாரா, அவர் ஒரு பெரிய ஊழியக்காரரா, பெரிய கார் வச்சுருக்காரு, அதை விட பெரிய கார் வச்சுருந்தா தான் நான் பெரிய ஊழியக்காரன்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு நிறைய லைக்ஸ் வருது, அவருக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவரை விட பெரிய நிறைய மக்கள் நிறைய செல்வம் வச்சுருந்தா தான் நான் பெரிய ஊழியக்காரன்னு நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை நான் கரெக்டாக சொல்கிறேனா, அதை வச்சு தான் நம்ம பெரிய ஊழியக்காரன்னு டிசைட் பண்ண வேண்டும். இன்னொன்று, நம்ம தாழ்மையாக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரனோ அவ்வளோக்கு அவ்வளோ தாழ்மையாக வந்து சாதாரண வேலையும் செய்யணும். நான் போன சென்னையில் ஒரு சபையில் போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு பாஸ்டரு சர்ச் சர்வீஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமாங்க? பார்க்கிங்கில் கீழே வந்து இந்த பைக்கெலாம் அனுப்பிவிடுவாங்க பார்த்தீங்களா? பார்க்கிங்கில் அங்கே வந்து நின்று ஒவ்வொருத்தரையாக ஹாய் போயிட்டு வாங்க, நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி பிரைஸ் தலான்னு சொல்லி அனுப்பிவிடுவார். ஹல்லேலூயா. அதுதாங்க அது ஒரு தாழ்மை. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த இடத்துல இறங்கி வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறோம், இவன் இறங்கி வந்து இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பெரிய ஊழியக்காரர்கள்லாம் யார் தெரியுமாங்க? முதல்ல தாழ்மை வேணும். இரண்டாவது, ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான செல்வங்களை வைத்து யாரையும் டிசைட் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய மனுஷனில் ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்கிறானா அவனை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், அவனுக்கு கை கொடுத்து தூக்க வேண்டும். இந்த உலகத்தில் பாருங்கங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்னொரு கிரிக்கெட்டரை கை கொடுத்து தூக்குவான், இன்னொரு கிரிக்கெட்டருக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். நீ நல்லா பவுலிங் போடு, நல்லா பேட்டிங் பண்ணு, நீ நல்லா வா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவனோட லைஃப்பில் அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனால் ஏன் நல்லா விளையாட முடியல, அதெல்லாம் யோசித்து பார்த்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மென்டராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியங்க. ஆனால் இங்கே எல்லோரும் பாருங்கள், பிரிஞ்சிருக்கிற மாதிரி தாங்க இருப்பாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் இதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தர் பிரச்சனைகளில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான விஷயத்தை வச்சு யாரையும் இடப்படக்கூடாது. அவன் தான் உண்மையான ஆவிக்குரிய மனுஷன், அவர் தான் பெரிய ஊழியக்காரன் என்று நான் வைத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. தன்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது. அப்படிப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். உலகத்திலே பெஸ்ட் லெவலில் உங்களை வைப்பார். நீங்கள் உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு இறங்கி போய் அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை பெரிய உயரத்தில் ஆண்டவர் வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.